ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. ஸோ நேற்றுக்கு நான் வீடியோ பண்ண முடியல, நேற்றுக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்தனால போயிட்டேன். ஸோ டெலகிராம் சேனலில் இன்றைக்கி காலையிலே நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் கீழே வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு வரணும். நம்ம எதிர்பார்த்த லெவலோட மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ ஃபர்தராக மார்க்கெட் நாளைக்கு என்ன மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இதே ஃபாலிங் நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ரிக்ஸ், அதாவது நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டர்ஸ் எல்லாமே ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா செக்டர்ஸுமே மேக்ஸிமம் வந்து இது வந்து ஃபாலிங்கில் தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டி ஆனோம், நிஃப்டி நெக்ஸ்ட்டு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி, ஸோ இப்படி எந்த இது நீங்கள் பார்த்தாலும் சரி, ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஓவராலாக பயங்கரமான ஃபாலிங்கில் இருந்து மேஜரான ஸ்டாக் முதற்கொண்டு. ஓகே, ஸோ எஃப்ஐடியை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எஃப்என்டோவில் கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க கடந்த ஒரு 2-3 நாளாகவே. ஓகேவா? 2-3 நாளாக இல்லை, கடந்த ஒரு 10-15-20 நாளாகவே நமக்கு தெரியும். கடந்த ஒரு 2-3 மாதங்களாக கண்டினியூவாக அவங்க செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டினியூவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் கண்டினியூவாக செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் மார்க்கெட் நாளைக்கு நமக்கு வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீக்லி லெவல்ஸ், ஸோ வீக்லியில் லோ, வீக்லியோட ஃபிஃபனாச்சி. ஸோ நான் காலையிலே நான் சொல்லியிருந்தேன் வீக்லியோட லோவில் இருக்கா மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லியோட லோவை மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீக்லி இது வந்து நான் இந்த லெவல் தாண்டும் போதே நான் சொன்னேன், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே இந்த கேண்டில் மேலே போயிட்டு இருக்கும்போது, 2 கேண்டில் மேலே இருக்கும்போது மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஸோ இந்த 0.5 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். இது வந்து வீக்லியோட ஃபிபனாச்சி லெவல். ஸோ 0.5 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஏன்னா கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்ததுனால, அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒவ்வொரு மூமெண்டம்லையும் வந்து நீங்கள் வந்து செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல் தாண்டோன்னு அடுத்து ஃபோக்கஸ் பண்ண லெவல் வந்து 236. ஸோ 236ஐயும் மார்க்கெட் பிக் பண்ணால் அப்போ லோ தான் அப்படிங்கிறது சப்போர்ட். ஆக்சுவலாக லோவில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா லோவை கட் பண்ணி கீழே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது அடுத்த மேஜரான ஒரு ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் நமக்கு. அதாவது இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25,700, 750. ஸோ இந்த மேஜர் ஜோன் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட் கீழே நாளைக்கு ஒரு ஃபால் ஆகி மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருந்து வந்தாலும் இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். அப்போது அடுத்த லெவல் தான் கீழே இருக்கக்கூடிய ஃபர்தராக 25,500 அப்படிங்கிற வந்து மேஜர் சப்போர்ட். ஓகேவா? ஸோ அது உடையிற பட்சத்தில் அந்த 700, 750 அப்படிங்கிற சப்போர்ட் உடையிற பட்சத்தில் இது வந்து நமக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு சிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க. ஸோ இந்த கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உதாரணம் வந்து நீங்கள் வந்து ஒரு காலில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் பயமாக இருக்குது, என்னடா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாலிங் நடந்திருக்க, ஒருவேளை போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு மொமெண்டம், அதாவது ஒரு சின்ன மொமெண்டம் கிடைக்கக்கூடிய வழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த லோ பார்த்து விடணுங்க. எக்ஸாக்டாக இந்த லோ, ஓகே. ஸோ இந்த லோ இருக்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இண்டெக்ஸோட லைன் இருக்கு பார்த்தீங்களா? கமாடிட்டி சேனல் சிசிஐ இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சிசிஐயோட லைன் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரு லோ. அடுத்து லோவர் லோ ஒன்று வருது பாருங்கள் இங்கே. ஸோ இந்த லோவர் லோ வரும்போது
அந்த சிசிஐ லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த லோ அடுத்து ஒரு லோ வந்துருக்கு பாருங்க. அடுத்து இதையும் தாண்டி ஒரு லோ வந்துருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோலாம் வரும்போது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல், அதாவது மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த சிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லோவர் லோவுக்கும் சிசிஐ வந்து மேலே போயிட்டே இருக்கு. அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க 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 மார்க்கெட் வந்து பையிங் வந்து ஒரு ஒன் சைடில் ஒரு மார்க்கெட் செல் பண்ணுறாங்கன்னா ஒரு குரூப் செல் பண்ணும்போது ஒரு குரூப் பை பண்ணுவாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு குரூப் வந்து அப்படியே வந்து இதை வந்து பை செல்லிங்கை ஃபுல்லாக பையிங்காக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே மார்க்கெட் வந்து அந்த செல் ஆர்டரை ஃபுல்லாக பை ஆர்டராக வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இண்டெக்ஸ் மேலே போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஓரளவு தெளிவாக, அதாவது இப்போ நம்ம ஒரு கால்லையோ ஒரு புட்லேயோ என்ட்ரி கிடக்கும்போது நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ கால் ஆப்ஷனில் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த என்ட்ரியை வந்து இப்போ மார்க்கெட் டவுன் ஆகிருக்கிறதுனால இந்த என்ட்ரியை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதே மாதிரி புட் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா இப்போ மார்க்கெட் மேலே போகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன மூமெண்டம், அதாவது மேலேன்னா பெரிய அளவில் மூவ் ஆகி மேலே போகாமல் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இண்டெக்ஸ் மேலே போகும்போது நீங்கள் புட் ஆப்ஷனில் போய் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு அதில் போய் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் லாஸ் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும், ரிவர்சல் ஆகும். பார்த்தீங்களா? ரிவர்சல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்த ப்ராஃபிட், அதாவது நீங்கள் எடுத்த ப்ரைஸை விட புட் ஆப்ஷன் தாண்டி மேலே போயிடும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அடடா அப்படின்ட்டு. அப்போ ஒரு என்ட்ரி எடுக்கும்போது இந்த இதை பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ இதை எவ்வளோ நாளைக்குன்னு இல்லை, பொதுவாக நீங்கள் வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணாலும் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு செல்லிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா அப்போ சிசிஐ வந்து மேலே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ சிசிஐ வந்து மேலே இருந்து அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து மேலே இருந்து சிசிஐ வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபாலிங்கான ஒரு, அதாவது இதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ். அதாவது எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சி நீங்கள் வந்து அந்த என்ட்ரி எடுக்கலாமா, இப்போ புட் ஆப்ஷனில் என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா இப்போ இந்த என்ட்ரி யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் வந்து இதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா புரியுதா? நீங்கள் வந்து இதை வச்சு மட்டும் ட்ரேடிங்கோட டிசிஷன் முடிவெடுக்காமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தால் நல்லா இருக்குமா, எடுக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகுது. ஓகே, ஒரு ஹையர் ஹை போகுது. ஆனால் இந்த இண்டெக்ஸ் வந்து ஹையர் ஹை போகலை. அப்போ லோவர் லோ ஆகிட்டே இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த ப்ரைஸ் மட்டும்தான் மொமெண்டம் ஆகுது, அந்த சிசிஐ வந்து மொமெண்டம் ஆகலை, மேலே போகலை அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து அடுத்து ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இது நமக்கு உணர்த்தும். ஓகேவா? ஒன்று. அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு லோவர் லோ வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து ஒரு லோவர் லோ வருது. அந்த லோவர் லோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லோவர் லோவுக்கும் இந்த லோவர் லோவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவர் லோ பார்த்தீங்க அப்படின்னா இதை விட லோ. ஸோ இந்த லோவை விட இந்த லோ நமக்கு ஜாஸ்தி. கரெக்டாக? ஆனால் இங்கே சிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை விட இந்த லோ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஒரு சின்ன ஒரு டிப்பு, ஒரு 2 கேண்டில் மேலே போயிருக்கா. அப்போ இந்த 2 கேண்டில் மேலே போகும்போது இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆயிடுச்சு மார்க்கெட், நம்ம வந்து இன்னும் போயிட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ல, அதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர இதை வந்து நீங்கள் நம்பி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு சப்போர்ட் டூலாக நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா ரைட், ஓகே, இதை வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், ரைட், இதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுக்கலாமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.